மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 2025 இந்த வருஷத்துக்கு துணை மருத்துவ படிப்புகளில் உள்ள எந்த ஒரு படிப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் என்ன, இந்த கவுன்சிலிங் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு காலேஜ் போய் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து தெரியல. ஸோ அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் நீங்க டைரக்டா போய் அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு தனி அப்ளிகேஷன், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு தனி அப்ளிகேஷன், பிஎஸ்சி நர்சிங்க்கு தனி அப்ளிகேஷன், பிஃபார்ம்க்கு தனி அப்ளிகேஷன் நீங்க கொடுக்க வேண்டியதே இல்லை. எல்லா மெடிக்கல் காலேஜும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன், அதே மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன். மொத்தத்துல ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். அந்த அப்ளிகேஷனும் நம்ம நினைக்கிற நேரத்துக்கு சப்மிட் பண்ண முடியாது. அவங்க அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ போன வருஷம் இந்த அப்ளிகேஷன் மே மாச கடைசியில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நமக்கு மே மாச கடைசியில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே வெப்சைட்ல ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட மார்க் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த ஒரு தப்பும் இல்லாம, மிஸ்டேக் இல்லாம எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அப்ளிகேஷன்ல பெரிய மிஸ்டேக்கோ இல்லைன்னா டாக்குமெண்ட் வந்து நீங்க தவறா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து வந்து வெயிட் பண்ண வேண்டியது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டும் அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே வெப்சைட்ல தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தரவரிசை பட்டியல். மொத்தமா 60,000 70,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தி ஒரு தரவரிசை பட்டியல் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா தருவாங்க. இதுல தான் 200வது கட் ஆஃப், 199வது கட் ஆஃப், 198வது கட் ஆஃப் உங்களை மார்க்ல நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னா வரிசைப்படுத்துவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆனதோட கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சா, ரேங்க் பேஸ் பண்ணி எனக்கு வந்து இடம் தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன்லைனில் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த கவுன்சிலிங்கும் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ இந்த மாதிரி எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் வீட்டில் இருந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னா நமக்கு தேவையான காலேஜையோ கோர்ஸையோ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ காலேஜ் இவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எல்லா காலேஜும் காட்டும், எல்லா கோர்ஸும் காட்டும். உங்களுக்கு என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து தேர்ந்தெடுக்கணும். உங்களோட கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸோ அந்த காலேஜோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது. நம்மளோட விருப்பப்படி ஆர்டர் படி நம்ம ஒரு 20 காலேஜ் 30 காலேஜ் இல்லைன்னா 20 கோர்ஸ் 30 கோர்ஸ்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதில் வரிசைப்படி ஆர்டர் படி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு எந்த காலேஜில் வந்து சீட் ஒதுக்குறாங்களோ அந்த காலேஜை நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரலாம். அப்படி பிடிக்கல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்காக வந்து காத்திருக்கணும். சரி, இதில் எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும்? ஒரே ரவுண்டில் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் வச்சிருவாங்களா? ஹையஸ்ட் கட் ஆஃப் உள்ளவங்களுக்கும் லோவஸ்ட் கட் ஆஃப் உள்ளவங்களுக்கும் ஒரே ரவுண்டில் கவுன்சிலிங் வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஒரு 175 இல்லைன்னா 160 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. அடுத்து வந்து 2வது ரவுண்டு கவுன்சிலிங் ஒன்று நடத்துவாங்க. அது வந்து பிரைவேட் காலேஜுக்கு நடத்துவாங்க. 3வது ரவுண்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. 4வது ரவுண்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. டோட்டலாக எத்தனாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கோ அதை பொறுத்து எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. எனிவே ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் நடத்துவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நடத்துவாங்க. கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டு கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருக்க பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க எடுத்து போக மிச்ச கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த
கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எத்தனை ரவுண்ட் வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 ரவுண்ட்ஸோட நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரவுண்டா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு டேட் தருவாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சு உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்களும் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு ஒரு டேட் தருவாங்க. இந்த டேட்டுக்குள்ள காலேஜ்ல போய் சேரணும் அப்படின்னா அந்தந்த காலேஜ்ல நீங்க போய் சேர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். ஓரளவு உங்களோட டவுட் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட் கிளியர் ஆயிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் ஆன்சர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதை ஆன்சரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.